இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியா அப்படியே ஒரு சந்தோஷமான இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா பழனிசாமி நம்ம நேற்றே சொன்ன மாதிரி இன்றைக்கே அழகாக அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்து 10,000 வாடகைக்கு ஒரு இடத்த பிடிச்சி கொடுத்தாரு. இப்போ 10,000 செலவாக இருந்தாலும் கூட காரை நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு கொஞ்சம் பெருசாலாம் வச்சிருக்கும் பொழுது அவங்க நிறைய பேர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நிப்பாட்ட முடியும். காரு பைக் எதாக இருந்தாலும் நிப்பாட்டுறதுக்கான இடம் இருக்கிறது பெஸ்ட்டு. ஸோ அந்த ஒரு வகையில் அவங்க சந்தோஷத்தில் இருக்கும்போது இன்னொரு சந்தோஷமான செய்தியும் கிடைக்க போகுது. அது என்னன்னு பார்த்தா இவங்க சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, ஆனால் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கோபி அவருடைய பிஸ்னஸை கன்றாவியாக நடத்திட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான். அவருக்கு இப்போ திடீர்னு ஷெஃப் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்கிற ஒரு ஐடியாவை வச்சு கூட அவர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கல அப்படிங்கிறதே பார்க்கறதுக்கு வியப்பாக இருக்குது. என்ன அப்படி டெய்லி 30 நாள் அப்படின்னு பார்த்தீங்க, அதுவும் இந்த மாதிரி க்ளவுட் கிச்சன் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா 30 நாளும் வச்சுருப்பாங்க. லீவ்லாம் கொடுக்க மாட்டாங்க யூஸ்வலாக. இப்போ லீவ் கொடுக்காமலே ஷெஃப்பை வச்சுருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ யாராவது ஒருத்தருக்கு பதில் இன்னொருத்தர் இருக்கணும், 2 பேர் சமைக்கிறது இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதுலேயும் முக்கியமான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து குழப்பங்கள் கன்றாவிகள் எல்லாமே இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு கடைசியில் இப்போ முழிச்சுக்கிட்டு யார்கிட்ட சொல்கிறது யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு தெரியாத ஒரு நிலைமையில் கடைசியில் கால் பண்ணுறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராதிகாவுக்கு ஈஸ்வரிக்கும் கால் பண்ணுறாரு. இத்தனை வருஷமாக வேலைக்கு போனவர், வேலையில் இருக்கவர், இல்லை இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் எண்ணத்துக்கு வந்தவர் ஹோட்டல் கான்ட்ராக்டில் யாரையுமே எல்லாம் பிடிச்சி வைக்கல. இப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கடைசியில் ஈஸ்வரி கால் பண்ணி ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு பாக்கியாட்ட சொல்ல பாக்கியா மொத்தமாக சமைச்சிட்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இவருக்கு எல்லாத்தையும் இவங்க பாக்கியா சமைச்ச சாப்பாடு தான் கொண்டு போய் கொடுக்கவும் போகிறாங்க. பாக்கியா டேரெக்டாக கேட்காம போகிறாங்க. ஏதோ பிஸ்னஸ் நடத்த தெரியும், சமைக்க தேவையில்ல. நீங்கள் இப்போ என்னாச்சு, சமைக்க தெரிஞ்ச நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதனால தான் வாயை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லிட்டு வரப்போகிறாங்க. ஆனால் இதுக்கு பிறகு பாக்கியா என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. பாக்கியாவோட பிஸ்னஸ் வளருது. இவர் கொஞ்சம் போட்டியாக இப்போ நடந்தது கூட பார்த்திங்கன்னா ஒரு அவமானமாக தான் நினைப்பார். அவங்க பண்ண உதவியை பற்றி அவர் யோசிக்க மாட்டார். அதனால் இவங்க பிஸ்னஸை காலி பண்ணணும், இவங்களுக்கு இருக்க ஏதாச்சும் இடைஞ்சல் கொடுக்கணும், அவள் என்ன என்கிட்ட திமிரா பேசுகிறா அப்படின்னு அந்த திமிரை மட்டும் தான் மனசை வச்சு ஏதாவது பேசுவார். ஆனால் இவர் பேசின வார்த்தைலாம் அவருக்கு பெருசாக தெரியாது. அப்போ பாக்கியா இதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை யோசித்து முடிவு பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ பிஸ்னஸ்லேயும் போட்டி வந்துருச்சு. ஏற்கனவே அவருக்கு இவங்க மேலே வெறுப்பு இருக்குது. குழந்தைங்கள்லாம் இவர் பக்கம் தான் இருக்காங்க, இவங்க பக்கம் தான் இருக்காங்கிற வெறுப்பெல்லாம் இருக்குது. இவர் ஏதாச்சும் சூழ்ச்சி பண்ணுவார் அப்படிங்கிறத யோசித்து பாக்கியாவே வாயை திறந்து வார்த்தையை கேட்கணும். இன்னும் எத்தனை நாளைக்கு இவர் இருப்பார்? இவர் இப்போ ஏற்கனவே ஓவர் பேச்சு பேசிகிட்டு இருக்காரு, எல்லாம் ஓகே. அவர் உடம்பு சரியில்லை, நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க, இருந்தாச்சு. இப்போ அவருக்கும் ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை ஆகிடுச்சு. இது என் வீடு, நான் என் பிள்ளைங்களோட சந்தோஷமாக நிம்மதியாக ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இதில் வேறு இப்போ பாக்கியாவுக்கும் பழனிசாமிக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை வேறு ஒரு பக்கம் எழிலும் செல்வியும் சேர்ந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த பிரச்சனை வேறு இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் முதல்ல கோபி அந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை பாக்கியா கொஞ்சமாச்சு எடுக்கணும். இல்லை பாக்கியா மேலே இவ்வளோ பாசமாக இருக்க பசங்களாச்சும் எடுக்கணும். ராதிகாட்ட ஏதாவது கொஞ்சிக்கிட்டு ராதிகாவும் பாக்கியா இவங்களுக்கு கோபி சேர்ந்து பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது இவங்களுக்கே தோணணும், சரி அம்மாவுக்கு மனசு வலிக்காதா, இத்தனை வருஷம் 30 வருஷம் நம்ம கூடயே வாழ்ந்துட்டு நம்மளை ஏமாற்றி இன்னொரு பொண்ணோட போயிட்டு நம்மக்கிட்ட எப்படி நடந்தாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்மள்ட்ட எப்பயும் வெறுப்பை மட்டுமே உழுந்துருந்தவர் அங்கே பேபின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு பார்க்கும்போது அம்மாவுக்கு வலிக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி பசங்களாச்சும் இதை சொல்லணும். சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை கடைசி வரைக்கும் கதையில் பற்றி எவ்வளோ பெரிய ட்விஸ்ட் நடந்தாலும் அதே மாதிரி தான் எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சா தான் கண்டென்ட்னு ஓட்டிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியா